வாங்க, பாசிப்பயிரை வந்து முதல் நாள் நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் அதை கொட்டி அதை அப்படியே லேசாக முடிச்ச மாதிரி போட்டு ஒரு எதாவது கட்டி விட்ற மாதிரி ஒரு கம்பி ஏதாவது இருந்ததுன்னா கட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து கரண்டி ஸ்டாண்டு மேலே கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அது மேலே வச்சுருக்கேன். அது வந்து நல்லா அடுத்த நாள் காலையில் அது பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டி அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரித்து காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி முளை கட்டி வந்துருச்சுன்னு. இதை வந்து மாதுளம்பழம் சேர்த்து பச்சையாகவே சாப்பிட்லாம். காலையில் இது மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, அதிக ப்ரோட்டீன் உள்ளது. அதனால் இது மாதிரி எடுத்துகிட்டு நான் இப்போ இதை என்ன பண்ணேன்னா, இதை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு அது அப்படி முளைச்சி வந்த மாதிரி வந்திருக்குன்னு. அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டுட்டு அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா அரைச்சிட்டு அது ஒரு கோர்ஸ் பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் முளை கட்டாமல் கூட ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அந்த பயிரை அரைச்சிக்கலாம். அதில் 2 இஞ்சியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து குடமிளகாய், கேரட்டு, பெரிய வெங்காயம் 1 எல்லாம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டை சீவிக்கிட்டேன். அந்த அரைச்சதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம், கேரட்டு, அதுலேயும் கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன் நான். போட்டு அதை நல்லா கலக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இதில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி மாற்றி கலக்கி வச்சுட்டேன் நான். கலக்கிட்டு ரெண்டு முட்டை போட்டிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகும். அழகாக நல்லா நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுறத விட நம்ம தோசைக்கல் ஹிண்டாலிய கல்லில் ஊற்றினா நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்துச்சு. அதனால் நான் தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதிலே ஊற்றுங்க. நான்ஸ்டிக்கில் ஊற்றுனதை விட தோசைக்கல்லில் ஊற்றுறது, ஹிண்டாலிய கல்லில் ஊற்றுறது அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குல்ல, அதனால் நின்று வேகிறப்ப நல்லா இருக்குது. சூப்பராக தோசை. அது வந்து அடை மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் பேனில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று பண்ணேன், புளி சட்னி. புளியை கரைச்சிட்டு சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு உப்பு போட்டு கொதித்த பிறகு ஒரு கரண்டியை வச்சு தாளித்து அதில் கொட்டிட்டேன். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் தாளித்து அந்த புளி தண்ணியில் கொட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சதில் இதையும் தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து மாவு எடுத்து இப்போ நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் ஆனால் வேகணும். நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு வேக விடுங்க. நல்லா செவந்த பிறகு எடுத்து திருப்பி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கும் ஒன்று சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. நீங்களும் சாப்பிடுங்க. நான் வந்து 3 அடை சாப்பிட்டேன். இதையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெதுவாக நிறுத்தி இப்போ திருப்பி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் விட்டுருக்கேன் நான். இதில் வந்து நிற்காமல் சைடில் வந்துடுது நெய் எண்ணெய் எல்லாம். தோசைக்கல்லுக்கு இந்த நடுவில் குழியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சூப்பராக நின்று வேகும். நல்லா அடை மாதிரி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்தால் தான் அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சூடாக சாப்பிட்ணும். ஆனால் நல்லா வேகட்டும். எனக்கு வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றுறத விட
நம்ம ஹிண்டாலிய கல்லில் ஊற்றுறது தான் பிடிக்கும் தோசை எல்லாமே. நான்ஸ்டிக்கில் ஊற்றுற தோசை எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது. ஆனால் சாப்பிட்டு பார்த்து ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் நல்லா வெந்துருச்சு. வேக விட்டு அந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வேகணும்னா, அதனால தான் பொறுமையாக கொஞ்சம் வேக விடுங்க. சிம்மில் தான் வச்சு வேக விடணும். ஹையில் வச்சா மேலே கறிக்கிடும், உள்ளே கொல கொலன்னு இருக்கும். அதனால் பாருங்கள் அந்த பொடி சட்னியும் அதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்த இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன் நான். எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக சைடில் போயிடுச்சு பாருங்கள். நல்லா ஊற்றி மெதுவாக கரண்டியால் அப்படியே பரத்தி விடுங்க. பரத்தி விட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்தப்புறம் பாருங்கள், அதே ஹிண்டாலிய கல்லில் ஊற்றுனது பாருங்கள் எப்படி சூப்பராக முறுமுறுன்னு எப்படி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தோசை கல் இருந்தால் நீங்கள் இதிலேயே யூஸ் பண்ணி ஊற்றுங்க. இது கழுவாமல் இருக்குது, இலக்காமல் இருக்குது, இது மேலே கரையாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களேன்னு தான் நான் நான்ஸ்டிக் வச்சு காமிச்சேன். ஆனால் இந்த கல் தான் வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவிட்டாலும் இந்த தோசை ஊற்றினா வராது. ஒரு தடவை தேய்ச்சிட்டு திரும்ப வெங்காயம் தேய்ச்சி ஊற்ற வேண்டியது தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சத்தானதாக சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப